Hello friends, hi, welcome to my channel Kalpana's Lifestyle Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் நயன்தாரா இருக்காங்களே அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஒரு yellow சாரியில் வந்திருக்காங்க அண்ட் அந்த மேக்கப் லுக் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு அஃபோர்டபுள் திங்ஸ் வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அந்த மேக்கப்பை காம்ப்ளிகேட் பண்ணாமல் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிப் மாய்ஸ்சருக்காக நான் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் நான் வந்து ஃபேஸ் ப்ரெப்பிங் எல்லாமே வந்து பிஃபோரே வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், லிட்டில் பிட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம என்ன தான் ப்ரெப் பண்ணாலும் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ஸ்கின்க்கு ஒரு பேரியர் மாதிரி, அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அப்படியே சஸ்டைன் பண்ணி வச்சுட்டே இருக்கும், ஹைட்ரேஷன் லெவலையும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் அசாஃப்ரானோட பேபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து ப்ரைமர் ஏன்னா நம்ம டீ ஜோன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ப்ரைமர் போடும்போது அதில் வந்து நமக்கு ஆயில் செக்ரிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து லிட்டில் பிட் ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கலர்பாரோட சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். நீங்கள் வந்து டிண்டட் ப்ரைமர் கூட யூஸ் பண்ணிங்க, பட் எனக்கு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது வந்து நேச்சுரல் லுக் இருக்கும், நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த பிரைட்னஸ் லுக்லாம் காட்டாது. நெக்ஸ்ட் சேம் இதுவும் வந்து மைக்ளாமோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன். அண்ட் இதோட ஷேட் வந்து நான் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ஷேட் வந்து நான் ப்ராப்பராக சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் விட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து அதை ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நமக்கு வந்து ரொம்ப நேரம் பிளண்ட் பண்ணுன்ற கஷ்டம்லாம் இல்லை. அண்ட் மோரோவர் இந்த மேக்கப்பில் வந்து நான் வந்து எந்த ப்ரஷஸுமே யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே என்னோடய ஹேண்ட்ஸ்லேயே வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம வைடராக நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும், அது அழகாக செட்டில் டவுன் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி இது வந்து செட்டில் டவுன் ஆகணுன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் ப்ரிப்பிங் ப்ளஸ் ப்ரைமர், அது வந்து நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக கிளைட் ஆகும் ஃபவுண்டேஷன். அதர்வைஸ் நல்லாவே இருக்காது, அங்கங்கே பள்ளமாக தெரியும். அண்ட் தென் ஃபவுண்டேஷனை செட்டில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபேஸஸ் கேனடா வந்து ஒரு காம்பேக்ட் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க என்ன காம்பேக்ட் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எஸ், நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங்க்கு, அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து இது லைட் மேக்கப் தான் நயன்தாரா மேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆல்மோஸ்ட் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ண கொண்டு வந்திருக்கேன் இந்த லுக்கில். அண்ட் தென் இது வந்து ஸ்குவாட் கோல்ஸ் MyGlamm பேலட்லேருந்து தான் வந்து அதுலேருந்து ஒரு டார்க்கர் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணிக்கிறேன். லைக் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் பிளாக் ஷேட் எப்போதுமே யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அண்ட் அசிங்கமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து டார்க்கர் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நேச்சுரல் லுக் இருக்கும். அண்ட் நான் வந்து ஐஷேடோக்காக சேம் பேலட்லேருந்து பர்கண்டி ஷேட் லைட்டர் அண்ட் டார்க்கர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் வந்து என்னோடய ரிங் ஃபிங்கரில் வந்து யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா ட்ரான்சிஷனும் நம்ம காட்டணும், அட் தி சேம் டைம் இது வந்து சட்டில் லுக்காகவும் இருக்கணும், ஒரு வார்ம் லுக்கில் இருக்கும். இந்த மேக்கப்பே ரொம்ப ஈஸியான மேக்கப் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் இங்கே பாருங்கள், நான் ஸ்மூத்தாக கிளைட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே. டார்க்கர் ஷேட் ப்ளஸ் லைட்டர் ஷேட். டார்க்கர் ஷேட் வந்து உங்களோட ஐஸோட அவுட்டர் கார்னர், அதாவது அந்த லாஸ்ட் ஐ முடியுது பார்த்திங்களா, அந்த அவுட்டர் கார்னரில் யூஸ் பண்ணுங்க. அண்ட் லைட்டர் ஷேட் வந்து நம்மளோட ஐஸோட இன்னர் கார்னர் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ட்ரான்சிஷன் நமக்கு வந்து வேரியேஷன் தெரியும். அது நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்மட்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன தான் நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ணாலும் நம்ம ஐயை வந்து கம்ப்ளீட்டாக காட்டுறது வந்து லோவர் லிட்டில் வந்து நம்ம வந்து ஐஷேடோ வந்து கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட ஐயோட ஷேப்பை வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ப்ரொஜெக்டிவாக தெரியும். லைக் அதே மாதிரி நான் மஸ்காரா போடும்போது சொல்கிறேன், நம்ம என்ன மஸ்காரா வந்து அப்பர் லேஷஸில் வச்சா லோவர் லேஷஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டு கம்ப்ளீட் த ஐ மேக்கப். லைக் இந்த மாதிரி தான் அதில் இருக்க ஒரு பீச் கலர் டோன் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய லோவர் லிட்டில் அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு காஜல் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க லைனராக. நான் வந்து எல்ஏடின் காஜல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொலோசல் காஜல் அந்த மாதிரி எவ்வளோ நைக்கா காஜல் அது எது இருக்கோ உங்ககிட்ட அது யூஸ் பண்ணிக்கோங்க. எல்ஐடின் ஏன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னா இது ரொம்ப நல்லா டார்க்கராகவும் இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் இதே மாதிரி பர்பிள் வெப்சைட்டில் கிடைக்கும் NYB காஜல், அதுவும் நல்ல ஒரு ஜெட் பிளாக் ஃபினிஷில் இருக்கும். அண்ட் எஸ், இது நல்ல ஒரு டீசெண்டான காஜல்னு சொல்லலாம், நமக்கு ஸ்மட்ஜ் ஆக மாட்டேங்குது. எஸ், நான் இதெல்லாம் வந்து நான் லாங் டைமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. என்கிட்ட வந்து எம்டி காஜல்ஸே நிறைய இருக்கும். எஸ்,
அது வந்து என்னோடய ரிங் ஃபிங்கரில் வச்சு லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்க. இது அப்படியே பர்ஃபெக்டாக நீங்கள் அப்படியே அந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே விடாதீங்க. விட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கும். நமக்கு ஸ்மோக்கி லுக் மாதிரியும் இருக்காது, நமக்கு வந்து கண்ணில் காஜலே இல்லாத மாதிரியும் இருக்காது. அது சூப்பராக கிளைடாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ப்ரொஜெக்டிவாகவும் இருக்கும். அது நம்மளோட ஐ வந்து ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து கொடுக்கும். நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா ஐஷேடோவோட எவ்வளோ அழகாக பிளண்டாக இருக்குது பாருங்கள். எஸ், நீங்களும் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது சும்மா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நம்மளால் பண்ண முடியும். அண்ட் தென் அதே பேலட்டில் இருக்க ஒரு டார்க்கஸ்ட் பிளாக் ஷேட், இது லிட்டில் பிட் ஷிமரியாகவும் இருக்குது இந்த ஷேடு. இதை வந்து என்னோட காஜலை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஐலிட்ஸில் வந்து நான் வந்து ஜென்டலாக வந்து பேட்ச் ட்ரை மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக போட்டு எடுத்துடுறேன். அண்ட் தென் என்னோடய லோவர் லாஷ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் லைன், அதுலேயும் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் அவங்க வந்து இதில் காஜல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மேக்கப் வந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மஸ்காரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லைக் அந்த சேம் டார்க் இருக்குது பார்த்தீங்களா, டார்க் ஷேட், அது வந்து நான் லோவர் லாஷ் லைனில் போட்டுறேன். பிகாஸ் ஏன்னா நம்ம இந்த ஜென்ரலாக காஜல் எப்போதுமே இப்போலாம் வர காஜல் ஸ்மட்ஜ் ஆகிறது கிடையாது. பட் சம் வாட் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நம்ம ஐஸ் வந்து ஒரு போல்டர் லுக் கொடுக்கும். நம்ம கீழேயும் நம்ம வந்து லாஷ் லைன்லேயும் இல்லை வாட்டர் லைன் நம்ம வந்து மறுபடியும் காஜல் அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப அதிகமாக இருக்கா மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும், ஜென்டில் அண்ட் பார்க்கவே ஒரு நீட் லுக்கில் இருக்கும். அண்ட் அது ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மஸ்காரா எடுத்திருக்கேன். நான் மஸ்காரா சொல்லும் போது எப்போதுமே என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வாஷபிள் மஸ்காரா வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா அது நம்மளோட லேஷஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஹெல்த்தியும் கூட. லைக் நம்ம லேஷஸ் வந்து ஃபெல் டவுன் ஆகாது, நம்ம லேஷஸ் வந்து வீக் ஆகாது. நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ்லாம் யூஸ் பண்ணோம், அது நம்ம ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் நம்ம லேஷஸ் தான் வீக் ஆகிடும், அது நம்மளோட லேஷஸ் ரொம்ப ஃபெல் டவுன் ஆகிடும். லைக் எஸ் பார்த்தீங்களா, நம்ம வந்து போட்டு அப்ளை பண்ண மஸ்காரா இருக்க ஐஸ்க்கும் அண்ட் வித்தவுட் லேஷஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் நான் எந்த ஃபேக் லேஷஸ்மே நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஏன்னா என்னோடய லேஷஸே கொஞ்சம் திக்கர் அண்ட் லாங்கராக தான் இருக்கும். எஸ், நான் என்னோடய 2 ஐஸ்க்குமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா தான் வந்து நம்மளை ஐ மேக்கப்பையே வந்து ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்கறது வந்து மஸ்காரா தான். ஏன்னா அதுதான் ஒரு கம்ப்ளீட் லுக்கு. நம்ம லேஷஸ் வந்து அழகாக ப்ரொஜெக்டிவாக வால்யூம்னஸாக அண்ட் லென்த் வைஸும் கூட அழகாக காட்டுறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ், நம்மளோட ஐ மேக்கப் லுக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் அவங்களும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ், நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து இந்த 2 லிப்ஸ்டிக்குமே எடுத்து கம்பைன் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் எடுத்துக்கலாம். ப்ளஷ்க்காக நான் வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து கான்டோர் தி ஃபேஸ் பேலட் எடுத்துருக்கேன். அதோட ஷேட் நம்ம வந்து ஃபியர் ஸ்பீட், அதில் இருக்க ஒரு டார்க்கஸ்ட் பீச் ஷேட் வந்து நம்மளோட 2 ரிங் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து ஜாலைன் கீழே, சாரி ஜாலைன் இல்லை, சீக் போன் கீழே வச்சு நம்ம வந்து ஜென்டலாக வந்து போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக அதை வந்து நம்ம வந்து ப்ரஷஸ் வித்தவுட் ப்ரஷஸ் நம்ம வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ்லேயே ஸ்மட்ச் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ வந்து நமக்கு ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். அப்படியே நம்ம வந்து கான்டர் ஹைலைட்டர் கான்டர் ப்ளஷ் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தோம்னா தனித்தனியாக தெரியும். அப்படி இருக்கும், அது 3மே சேர்ந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அப்போ தான் வந்து ஒரு மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக ஆகும். நெக்ஸ்ட் சேம் பேலட் சுகர் காஸ்மெட்டிக்ஸில் அந்த ஃபியர் ஸ்பீட் பேலட், சேம் பேலட்டில் இருந்து நான் வந்து ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஃபேஸில் இருக்க ஹைலைட் பாயிண்ட்ஸ் லைக் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட் பாவ் அண்ட் தென் எஸ் என்னோடய சீக் போன், அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு நம்ம ஃபேஸ் வந்து ஒரு க்ளாஸி ஃபினிஷில் இருக்கும். எஸ், அந்த லுக்கில் வந்து மேம் வந்து நல்லா வந்து க்ளாஸியாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ஃபேஸ் நல்லா பிரைட்னஸாக லைக் ப்ளஸ் க்ளாஸி லுக்கில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரைமர்லேயே வந்து நமக்கு வந்து ஷிம்மர் பேஸ் ப்ரைமர் இருக்குது, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஷிம்மரி லுக் கொடுக்கும். லிக்விட் ஹைலைட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லிக்விட் ஹைலைட்டர் வந்து அவ்வளோவா செட் ஆகாது, ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து அதனால் வந்து இது மாதிரி பவுடர் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேரெக்டாக லிப்ஸ்டிக் போயிடலாம். நம்ம லிப்பாம் போட்டு லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இவ்வளோ மேக்கப் போடும்போது நம்ம லிப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ வந்து ரொம்ப லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ப்ளஸ் நம்ம லிப்பாம் யூஸ் பண்ண போட சொல்லவே வேண்டாம், கிராக்கட் லிப்ஸ் மாதிரி தனித்தனியாக தெரியும்.
இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்மூத் கிளைட் ஃபினிஷ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலி இந்த லிப்ஸ்டிக் வந்து மிஸ் ரோஸ் லிப்ஸ்டிக் எனக்கு இது வந்து ஸ்மிட்டன் ஆப்பில் வந்து கிடச்சிது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் அது கூட ஹாட் ஆப்ரிகாட் என்ற ஷேட் சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். எஸ், அந்த லுக் வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம். உங்கள்கிட்ட லிப் கிளாஸ் இருந்தால் லிப் கிளாஸ் போட்டுக்கோங்க. நான் லிப் கிளாஸ் இல்லாதவங்களுக்காக நம்மக்கிட்ட இருக்க லிப் பாம் வந்து அதையே நான் வந்து லிப் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ், நம்ம வந்து ஆக்சசரிஸ் அண்ட் ஹேர் டூ எல்லாமே பண்ணிவிட்டு வந்து நான் ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு நான் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ், இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக். ஆல்மோஸ்ட் நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், என்கிட்ட இருக்க ஆக்சசரிஸ், என்கிட்ட இருக்க க்ளோத்ஸ் அதெல்லாம் வச்சு நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் சேம் அவுட்ஃபிட் ஆஸ் வெல் அஸ் எப்படியோ சேம் அவுட்ஃபிட் தான். அண்ட் தென் நம்மளோட ஆக்சசரிஸ், ஹேர் டூ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபுல்லாக கவர்ட் அப் பண்ணியிருக்கேன். லைக் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக கூட இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்பனாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.